ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அதீஸ் சிம்பிள் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்த நீல வாக்குல குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அப்புறம் நான் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். முழு தேங்காவ இந்த மாதிரி பூ மாதிரி திருவி வச்சிருக்கேன். வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால் அரைச்சது. அப்புறம் நான் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு உங்களுக்கு நெய் வேணும்னா விட்டுக்கோங்க, இல்லை எண்ணெய் மட்டும்னாலும் போதும். நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் அப்புறம் சீரகமும் போட்டிருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸை போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமானாலும் போட்டுக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக போதும், அதனால 2 மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்தோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் எனக்கு தேவையான உப்பை நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணுன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன். நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் 9 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் என்னோட அரிசிக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் தண்ணி வந்து இங்கே உங்களுக்கு தேவையானபடி ஊற்றிக்கலாம். நான் 9 டம்ளரில் 5 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். மீதி 4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் அரிசியை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் நல்லா இந்த அரிசியை போட்டுட்டு, எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால உப்பு போட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததும் குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப உதிரியா பண்ணல. கொஞ்சம் எனக்கு குழைவா இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாதத்தை குழச்சி தான் வச்சிருக்கேன்.
அப்புறம் விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் சாதம் நல்லா வந்திருக்கும். நான் வந்து கொஞ்சம் குழச்சி வைக்கிறதால கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்துருக்கேன். இல்ல எனக்கு குழைவா வேண்டாம், உதிரியாவே இருந்தா போதும்னா, நீங்க வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்துனாலே போதும். நான் வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ் வந்து மீல் மேக்கர் கிரேவி வச்சிருக்கேன். ஸோ தேங்காய் பால் சாதம் அதுக்கு கொஞ்சம் காரமா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் மீல் மேக்கர் கிரேவி வந்து கொஞ்சம் காரமா வச்சிருக்கேன். ஸோ இந்த 2க்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். மீல் மேக்கர் கிரேவி எப்படி வைக்கணுங்கிறத இன்னொரு வீடியோவா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2ஓட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.